வணக்கம். இன்னைக்கு நாம சுவையான கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கீரை கூட்டு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1/4 கப் சிறுபருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அதோட 250 கிராம் பாலக்கீரையை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப இன்னும் 2 சேர்த்துக்கலாம். அப்புறம் 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி இல்லைன்னா கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கீரை கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு ரொம்ப குழம்பா வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 1லேருந்து 2 விசில் வேக வச்சுக்கோங்க. கீரை சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு விசில்லே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மத்து இருந்தால் மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க, இல்லை மிக்சியில் லைட்டாக வைப்பர் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா அதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். அப்புறமா வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமான உடனே கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நம்ம தாளித்ததை அப்படி கீரை கூட்டோடு சேர்த்துக்கிட வேண்டியது தான். கீரையோடு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும். அப்போ தான் கீரை வாசமாக சூப்பராக இருக்கும். இது சட்டுன்னு செஞ்சு முடிச்சலாம். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஹெல்த்தியான கீரை கூட்டு ரெடி. நன்றி.